ஹாய் அன்பர்களே வணக்கம். நான் உங்கள் ஜிகே எலக்ட்ரிக்கல்ஸ் கோபி. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேண்ட் ஷவரில் வந்து நம்ம டேப் நீக்கி விட்டோன்னே இதை அமுக்குனா தான் வந்து இதில் தண்ணி வந்து அவுட்புட் ஆகணும். ஆனால் வந்து இது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேப் வந்து நீக்கி விட்டோன்னே வந்து டேரெக்டாக வந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேண்ட் ஷவரில் வந்து இந்த நேர் வந்து ஒரு ஃபால்ட் இருக்குது. நம்ம அதை வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து உள்ள ஃபுல்லாக உப்பு பிடிச்சிருக்கு. பார்த்திங்கன்னா இந்த தண்ணி வந்து உப்புனால தான் வந்து இந்த கம்ப்ளைண்ட் ஆகிருக்குது. இப்போ வந்து இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ நான் டேப் நீக்கி விட்றேன். பார்த்திங்கன்னா நீக்கி விட்டுட்டேன். இதை நான் ஆப்ரேட்டே பண்ணல. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து தண்ணி அவுட்புட் ஆகுது. மறுபடியும் பாருங்கள், நீக்கி விட்றேன். ஆனால் வந்து இதை ஆப்ரேட் பண்ணாமையே வந்து இது ஒர்க் ஆகிட்டுருக்கு. இப்போது இது வந்து இப்படி ஒர்க் ஆகக்கூடாது. இது அமுத்துனா தான் வந்து இதில் தண்ணி வரணும். இந்த சுவிட்சு வந்து ஒர்க்கே ஆகலை. இப்போ வந்து இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு ஃபுல்லாக அடைச்சிருக்கு. நம்ம இதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஃப்ரண்ட்டு இந்த ஃப்ரண்ட்லேருந்து வந்து நம்ம இதை மட்டும் கழட்ட போகிறோம். இப்போ அது எப்படி கழட்டுறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கு வந்து இது கூடவே வந்து ஒரு ஸ்பேனர் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த பிளாஸ்டிக் இதை வச்சு தான் இதை வச்சு கழட்ட போகிறோம். லைட்டாக லூஸ் பண்ணிடுச்சுன்னா கையிலேயே கழட்டிக்கலாம். பார்த்தீங்கன்னா லூஸ் விட்டேன். வந்து பார்த்தீங்கன்னா கழட்டுறேன். கழண்டு வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உப்பு இருக்குது. ஹோல்ஸே தெரியுதுங்களா? நல்லா கவராக தான். இப்போ இதில் வந்து ஃபுல்லாக பாசம் அடைச்சிருக்கு, ரெண்டாவது உப்பு அடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஓகே. இப்போ ரெண்டாவது வந்து இதுக்குள்ளே பாருங்கள் என்ன ஆயிருக்குன்னு. இதுக்குள்ளே வந்து லப்பர் எல்லோ கலர் வாசர் ஒன்று வந்து தனியாக வந்து நிற்கிது. இப்போ இந்த தனியாக நிற்கிற வாசர்னால தான் உங்களுக்கு வந்து பிரச்சனை. இப்போ நம்ம வந்து இதை வந்து உள்ளே இருக்கிறத ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்டு வந்து வைக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லப்பர் வாசர் வந்து இது கட் ஆகிடுச்சு. இது கட் ஆனதுனால நம்ம என்ன பண்ணோம்னா இது ஒரு வாசர் எடுத்துருக்கோம். இந்த வாசர் எதனுடைய வாசர்னு கேட்டிங்கன்னா இந்த இன்னர் டியூப் வாசர் தான். இந்த இன்னர் டியூப் வாசர் தான் வந்து நம்ம இப்போ எடுத்துக்கிறோம். இப்போ இதை வந்து இதில் உள்ளே ஃபிட் பண்ண போகிறோம். இதில் உள்ளே ஃபிட் பண்ணால் என்னன்னா இந்த சேக்காகிற பகுதியில் தான் வந்து நம்ம இந்த வாசரை ஃபிட் பண்ண போகிறோம். அந்த கட் ஆகிடுச்சு. இது சுற்றி வந்து ஒரு எல்லோ கலர் வாசர் இருந்தது இல்லைங்க, அது கட் ஆனதுனால நம்ம வந்து இந்த வாசரை இதில் போட போகிறோம். போட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் நல்லா உள்ளே இன்செர்ட் பண்ணி விட்டணும். ஏன்னா இதில் ஒரு காடி மாதிரி இருக்குது. இதுக்குள்ளே காடி மாதிரி இருக்கிறதுல வந்து நல்லா போய் இந்த வாசல் உட்காந்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு தண்ணி லீக்கேஜ் வராது. ஓகே, உட்காந்துக்குச்சு. இப்போ வந்து நம்ம அதனுடைய பார்ட்ஸ் வந்து அப்படியே போட்டுருவோம். இதில் வந்து ஒரு ரிங் இருந்துச்சு, அந்த ரிங்கை வந்து அதில் போட்டுடலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபில்ட்ரு க்ளீன் பண்ணணும். இந்த ஃபில்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா ஓட்டை வந்து கம்மியாக இருக்குது. இதில் வந்து நம்ம பின்னூக்கு இருக்குது இல்லைங்களா, பின்னூக்கு இல்லைன்னா ஊசி ஏதோ ஒன்று வச்சு இதில் டச் பண்ணி நம்ம வந்து அந்த உப்பு எல்லாமே வந்து ஹோல்ஸ் வந்து பெருசு பண்ணி விடணும். இப்போ நான் வந்து பின்னூக்கு எடுத்துக்கிறேன். பின்னூக்கு வந்து எடுத்து நம்ம இதில் ஹோல்ஸ் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா பின்னுக்கு போகிற அளவுக்கு தான் இதில் ஹோல்ஸ் இருக்கும். பார்த்திங்கன்னா இதில் எல்லாம் உள்ளே போகலை, ரொம்ப ஹார்டாக இருக்குது. தெளிவாக இருக்கா? ஓட்டணும் அது ஓட்டணும்.
பார்த்திங்கன்னா ஒரு இதில் உள்ள ஊசியே எங்கேயும் ஏறல. ஓகே, எல்லா ஹோல்ஸ்லையுமே வந்து குத்தியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து வந்துருச்சு, தெரியுதுங்களா? சைடு தெரியும். ஓகே, இது நம்ம வந்து என்னன்றோன்னா ஒரு மக்கில் வந்து தண்ணி மோந்துக்கிறோம். தண்ணி மோந்து உள்ளே வந்து நல்லா அலசிக்கிறோம். பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஓரளவுக்கு கிளியர் ஆயிடுச்சு. ஓரளவுக்கு வந்து கீழே வந்து ஒரு நல்லா வந்து வச்சு ஒரு தட்டிக்கிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஹோல்ஸ் தெரியும் கிட்டத்தட்ட. ஓரளவுக்கு எல்லாம் ஹோல்ஸ் எல்லாம் க்ளீன் ஆயிடுச்சு. முதல்ல உள்ள பாசமாக இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் ஆயிடுச்சு. இன்னும் மறுபடியும் வந்து தண்ணிக்குள்ளே போட்டு மக்கில் போட்டு நல்லா வந்து கிளியர் பண்ணிக்கிறோம். கிளியர் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஹெல்த் ஃபேஸ்ட்லேயே வந்து நம்ம அதையே போட போகிறோம். இது வந்து நீங்கள் கை டைட் வச்சா போதும். நம்ம அந்த ஸ்பேனரை வச்சு லூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. போதும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாம். இப்போ நான் தண்ணி நீக்கிடுறேன், லீக்கேஜ் எதுவும் வரல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அமுக்குறோம். இது வந்து கீழே தள்ளினாலும் வந்து இதில் தண்ணி வரும், இப்படி மேலே தூக்குனாலும் வந்து லிவரை மேலே தூக்குனாலும் தண்ணி வரும். இப்போ வந்து கீழே அமுக்குறேன், பார்த்திங்கன்னா தண்ணி வந்துருச்சு, ப்ரெஷர் ஓகே. வந்து இந்த பக்கம் பாருங்கள், ஃபுல்லாகவே தண்ணி வருது. ஓகேங்களா? ரெடி ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு வாசர் தான் போயிருந்துச்சு, நம்ம மாற்றிட்டோம். இப்போ இதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் ஏதாச்சும் இது சான்சவர் போயிருந்துச்சு அப்படின்னா நீங்களே வந்து இந்த இன்னர் டியூப் வாசர் ஒன்று வாங்கி அதை வந்து நீங்கள் இழுத்து போட்டுக்கலாம். அப்படி இல்லை அந்த செட் ஆகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா அந்த டியூப்பு நம்ம சைக்கிள் டியூப் இருக்குது இல்லைங்க, அதை கட் பண்ணி கூட உள்ளே போட்டு இதை வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஓகே அன்பர்களே, நன்றி வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜிகே ரகிஷ் கோபி. நம்ம வீடியோவில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோ வந்து உங்களை வந்து அடையும். ஓகே, நன்றி வணக்கம்.